வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் தக்ஷின் பாரத் கேட்வே சரக்கு பெட்டக முனையத்திற்கு 304 மீட்டர் நீளம் மற்றும் 40 மீட்டர் அகலம் கொண்ட MV-MSC மைக்கேலா என்ற சரக்கு பெட்டக கப்பல் வந்தது. அதை தக்ஷின் பாரத் கேட்வே சரக்கு பெட்டக முனைய அதிகாரிகள் வெற்றிகரமாக கையாண்டு சாதனை படைத்தனர். இந்த துறைமுகத்திற்கு மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பலின் வருகை துறைமுக வளர்ச்சியின் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பனாமாவின் கொலோன் துறைமுகத்திலிருந்து வந்த MSC மைக்கேலா சரக்கு பெட்டக கப்பல் வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் 3977 TEU சரக்கு பெட்டகங்கள் கையாளப்பட்டு மீண்டும் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்கு பயணிக்கும். I congratulate the MSC local representative Mr. Dhani and Mr. Senthil, our Division Terminal CEO, for taking the initiative of bringing the largest vessel to our port, and it's a great moment for all of us. And it's the result of many initiatives that we have been taking in the port, starting from the dredging of the turning circle, then the additional one dock that we had in our port, which facilitated the berthing of the bigger vessel, and of course our team and the entire team is trying to bring the vessel up to 330 meter alloy to our port, and hopefully with the fourth dock that we have and the excellent the marine department that we have, probably that will be மதுரை மாவட்டத்தில் சிறுதானிய பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் வேளாண் துறை சார்பில் ஊட்டச்சத்து உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் திட்டம் வகுத்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், மேலூர், கொட்டாம்பட்டி, வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, சேடப்பட்டி, டி கல்லுப்பட்டி, திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய 13 ஒன்றியங்களில் சிறுதானிய விழிப்புணர்வு வாகன ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை கலெக்டர் பிரவீன்குமார் துவக்கி வைத்தார். இந்த வாகனத்தில் சிறுதானியத்தின் நன்மைகளும் அதனை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் மானியங்களும் குறித்த விழிப்புணர்வு வழங்கி வருகின்றனர். இதுகுறித்து வேளாண் இணை இயக்குனர் முருகேசன் கூறியதாவது: உசிலம்பட்டியில் முன்பு சிறுதானிய சாகுபடி அதிகளவு இருந்தது. தற்போது பரப்பளவு குறைந்துவிட்டது. சிறுதானிய பயிர்களில் காரிஃப், ரபி பருவத்திற்கு 34,403 ஹெக்டேர் பரப்பளவிற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இரு பருவத்திலும் சேர்த்து 30,414 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சிறுதானிய விதைகளுக்கு விதை மானியம் வழங்கப்படுகிறது. காரிஃப், ரபி பருவத்திற்கான பயிர் வகை பயிர்களுக்கு 9,300 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் தற்போது 5,665 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. எண்ணெய் வித்துகளுக்கான 3,062 ஹெக்டேர் இலக்கில் 1,452 ஹெக்டேரும், பருத்திக்கான 7,014 ஹெக்டேர் இலக்கில் 2,997 ஹெக்டேரும், கரும்புக்கான 1,862 ஹெக்டேர் இலக்கில் 1,811 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான குறுவை, சம்பா, கோடை, காரிஃப், ரவி பருவத்திற்கான நெல் விதைகள் 2077.78 டன் அளவிற்கு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன.
அரசு வேளாண் விரிவாக்க மையம், தனியார் விற்பனை மையங்களில் சான்று பெற்ற நெல் விதைகள் 322 டன், சிறுதானியங்கள் 42 டன், பயிறு வகைகள் 28 டன், எண்ணெய் வித்துக்கள் 3.72 டன், பருத்தி 15 டன் விதைகள் இருப்பில் உள்ளன என்றார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று காலை மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே இன்று அதிகாலை 2 மணி அளவில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஜோதிபாஸ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதிலிருந்த பிரபாத், சந்தியா, நெவிஸ்டர், ஜேம்ஸ், கியாஸ்ராஜ், டோஜோ, அந்தோனி டெல்மன் உள்ளிட்ட 12 மீனவர்களை கைது செய்தனர். படகை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் விசாரணை முடித்து அவர்களை மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்தனர். மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றதால் தங்கச்சிமடம், பாம்பன், ராமேஸ்வரம், அக்கல்மடம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை கருப்பு நாளாக அனுசரிக்கப்படும் என கூறினர். டிட்வா புயல் பெரும் பாதிப்பை சந்தித்த இலங்கைக்கு இந்திய அரசு பல்வேறு நிதியுதவி, நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைபிடித்துள்ள சம்பவம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சிறைப்பிடித்த படகுகளையும் மீனவர்களையும் நல்லிணக்க அடிப்படையில் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய மறுப்பு, தொழிற்சங்கம் உரிமைகள் பறிப்பு, வேலைநிறுத்த உரிமைகள் பறிப்பு, தொழிலாளர் நீதிமன்றங்கள் ஒழிப்பு, தொழிலாளர் நலவாரியங்களுக்கு மூடு விழா காணும் மத்திய அரசின் போக்கை கண்டித்து சிஐடியு சார்பில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் மறியல் நடந்தது. சிஐடியு மாவட்ட தலைவர் அரவிந்தன் தலைமை வகித்தார். வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ், சிஐடியு மாவட்ட துணை செயலாளர் ஜீவானந்தம், உள்ளாட்சி சங்கம் மாவட்ட தலைவர் தெய்வம், நிர்வாகிகள் கணேசன், அங்கையர் கண்ணி, இருளப்பன், பிச்சை, பாலமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாடிப்பட்டி சென்ட்ரல் வங்கி முன் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மறியலால் மெயின் ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏற்பாடுகளை இந்திய தொழிற்சங்க மையம், மதுரை புறநகர் மாவட்ட குழு, வாடிப்பட்டி பொது, தையல், கட்டுமானம் உள்ளாட்சி சங்க நிர்வாகிகள் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட்டான டால்பினோஸ் காட்சி முனையில் சீரமைப்பு பணிகள் நடந்தது. இதனால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஸ்பாட் கடந்த 3 மாதங்களாக மூடப்பட்டது. சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் டூரிஸ்டுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காட்சிமுனை திறக்கப்பட்ட முதல் நாளே ஏராளமான டூரிஸ்டுகள் கூட்டம் அலைமோதியது. காலை நேரங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் டூரிஸ்டுகள் சிரமமடைந்தனர். பிறகு காலநிலை மாற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து டூரிஸ்டுகள் கேத்ரின் நீர்வீழ்ச்சி மற்றும் மேட்டுப்பாளையம் பள்ளத்தாக்கு பகுதிகளை கண்டு ரசித்தனர். சென்னை பனையூரில் உள்ள தவேக கட்சி தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிகாலை முதலே தலைமை அலுவலகத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
இது தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் வருகை மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு காரணமாக அலுவலக வளாகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கட்சி அலுவலகத்தின் நுழைவாயில் உட்புற பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.